Hi guys, இந்த வீடியோவில் நம்ம எஃபெக்ட் அண்ட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு அட்வான்ஸ் லெவல் அனிமேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெம்ப்ளேட் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்ற பார்த்துடலாம். மீடியாக்குள்ளே போய் நம்ம ஏற்கனவே ஒரு டெம்ப்ளேட் வச்சுருந்தோம், மேக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே எடுத்து ட்ராக் பண்ணோன்னா நம்மளுக்கு நம்மளோட டெம்ப்ளேட் இங்கே ஆட் ஆகிரும். ஸோ அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது நம்ம ஏற்கனவே பண்ணது தான். ஸோ சேம் டெம்ப்ளேட் அதை இப்போ கஸ்டமைஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே. இப்போ நான் நியூ கம்போசிஷன் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஸ்கேல் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. நம்ம டெக்ஸ்ட் ஒயிட்டாகவே இருக்கட்டும். கர்சிவில் இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அதை மாற்றிக்கலாம். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோவோட கிளிப்பை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இங்கே நன்னுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஓகேவா, ஸோ அது அந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டலைன்னா சோர்ஸ் நேம்னு இங்கே இருக்குல்ல, ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே காலம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் மோடை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. ஃபர்ஸ்ட் இங்கே நன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் ஆல்ஃபாமேட் சாம்பிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, ஸோ அதை கிளிக் பண்ணால் உங்களோட பேக்ரவுண்ட் வீடியோ டெக்ஸ்ட்டுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிரும். ஓகேவா, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம பேக்ரவுண்ட் வீடியோ டெக்ஸ்ட்டோடு சேர்ந்து ப்ளே ஆகும். ஓகே, இப்போ நம்ம இதை மாடிஃபை பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, மவுஸ் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி ரெண்டையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி ப்ரீ கம்போஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டா நம்மளுக்கு 2 லேயரும் மெர்ஜ் ஆகிரும். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் இதில் என்ன மாடிஃபை வேணுமோ பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், அப்புறம் பொசிஷன் ட்ராக் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு டெக்ஸ்ட்டும் வீடியோவும் சேர்ந்தே மூவ் ஆகும். ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம வீடியோ மட்டும் தனியாக மாடிஃபை பண்ணோன்னா கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ மட்டும் தனியாக ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ எனக்கு எஸ் லெட்டரில் மட்டும் வீடியோ வேணும்னா ஜஸ்ட்டு ஸ்கேலை கம்மியாக்கிக்கலாம். ஸ்கேலை கம்மியாக்கிட்டு எஸ்ஸில் மட்டும் வீடியோ வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்லேயுமே நம்ம டிஃப்ரெண்ட் வீடியோ வைக்கனாலும் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம இங்கே பொசிஷன் ஆன் பண்ணிக்கலாம். பொசிஷன் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் நம்ம டைம்லைனை வச்சு இந்த வீடியோவை அப்படியே ட்ராக் பண்ணி ஈக்கு கொண்டு வந்துடலாம். ஓகேவா, இப்போ நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணலாம். ஜஸ்ட் நம்மளோட வீடியோ அந்த லெட்டருக்குள்ளே ட்ராக் ஆகிருக்கு. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இங்கே எண்ணை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வீடியோ 2 செகண்ட்க்கு ஒரு டைம் ப்ளே ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லெட்டருக்கும் டிஃப்ரெண்ட் வீடியோ வச்சுக்கலாம். கீ ஃப்ரேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஸ்கேலை இன்க்ரீஸ் பண்ணி ஃபுல் வீடியோக்கு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா,
ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உங்களுக்கு எதுவும் வேர்ட்ஸ் மாற்றனாலும் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் மாற்றனாலும் மாற்றிக்கலாம். ஆல்சோ டெக்ஸ்ட்டை நீங்கள் ட்ராக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ ஸ்கேல் கம்மியாக்கனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு வீடியோவில் போய் ஸ்கேலை கம்மியாக்குனா நம்மளுக்கு ஒரு லெட்டரில் மட்டும் அந்த வீடியோ தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் வீடியோ ஆட் பண்ணி ஒவ்வொரு லெட்டருக்குமே நீங்கள் வேறு வீடியோ வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிரான்ஸ்பரன்சி கிரிட்னு. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லெட்டர் மட்டும் ஷோ ஆகும், பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வீடியோ சேவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த வேர்ட் மட்டும்தான் சேவ் ஆகும், ஜஸ்ட் பிஎன்ஜி இமேஜ் மாதிரி. ஸோ அதை நீங்கள் இன்னொரு பேக்ரவுண்டு ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆர் இன்னொரு வீடியோ ஆட் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் அதில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வீடியோ மட்டும் ஷோ ஆகும். ஓகேவா? இதிலே நீங்கள் அனிமேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒப்பாசிட்டி குறைச்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக குறைச்சி 2 செகண்டுக்கு அப்புறம் ஆர் 1.5 செகண்டுக்கு அப்புறம் ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒப்பாசிட்டி கம்மியாக வீடியோவோட டெக்ஸ்ட்டும் சேர்ந்து ப்ளே ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி இன்னொரு பேக்ரவுண்ட் எதுக்குனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேராகிராஃப்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வேணுமா இல்லை சென்டரில் வேணுமா எந்த பேரானாலும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து பேராகிராஃபாக நீங்கள் எதுவும் டெக்ஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணுன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.